அண்மை செய்தி சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 பேருக்கான தண்டனை விவரம் ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியாகும் என தற்பொழுது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. 9 பேரும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட நிலையில் 9 பேருக்கான தண்டனை விவரம் ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேருக்கான தண்டனை விவரம் அறிவிப்பானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 9 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்டனை குறித்த விவரத்தை ஒத்திவைத்த மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் ஏப்ரல் 2ஆம் தேதி தண்டனை குறித்த விவரங்களை அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 2 நாட்கள் அவகாசம் கேட்ட சிபிஐ தரப்பு இதன் மூலம் ஏப்ரல் 2ஆம் தேதி விவரங்கள் வெளிவருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதிவாணன். வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை விவகாரம் தொடர்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அனைத்து தரப்பு மக்களிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது, தற்சமயம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கில் என்ன விதமான தீர்ப்பை நீதிபதி தெரிவிக்கப் போகிறார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 9 பேரும் இந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்கிற 9 முன்னாள் காவலர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதே 30ஆம் தேதி தண்டனையினுடைய விவரங்கள் என தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதே சமயம் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது உத்தரவிட்டிருந்தார். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வழக்கானது மிகச் சரியாக இன்று 10:30 மணிக்கு வருகை தர இருந்தது. அப்பொழுது மீண்டும் 2 மணி வரை அவகாசம் கேட்ட காரணத்தினால் மீண்டும் 2 மணி வரை அந்த அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்சமயம் நீதிபதி அவர்கள் மிகுந்த ஒரு காட்டமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். இதுவரை அறிக்கை தாக்கல் செய்யாதது ஏன் என நீதிபதி முத்துக்குமரன் கேட்டபோது, தேர்தலை சுட்டிக்காட்டிய அரசு வழக்கறிஞரிடம் அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம் என நீதிபதி வினாவினார். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன் வழக்கு விசாரணை என்பது தொடங்கி இருந்தது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன் வழக்கு விசாரணை தொடங்கிய பொழுது மத்திய அரசின் மாநில அரசின் தாக்கல் அறிக்கை என்னாச்சு எனவும், மதுரை மாவட்ட அதே சமயம் மத்திய அரசின் மாநில அரசின் தாக்கல் என்னாச்சு, தமிழக அரசு மத்திய அரசு அறிக்கை இதுவரை இருதரப்பிலும் இருந்து பதில் தரவில்லை எனவும், சாத்தான்குளம் வழக்கு மிகுந்த முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்தனர். அதனுடைய அடிப்படையில் கடந்த 23ஆம் தேதி கூறியும் ஏன் அறிக்கை தாக்கல் செய்வதில் என்ன பிரச்சனை, எந்த கருத்தாக இருந்தாலும் மனுவாத தாக்கல் செய்யுங்கள் என நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். 9 பேருக்கும் தூக்கு தண்டனையா அல்லது ஆயுள் தண்டனையா அல்லது வாழ்நாள் சிறை தண்டனையா என நான் முடிவெடுக்க வேண்டும், அதற்காகவே அறிக்கை கேட்கிறேன் என்று நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தூக்கு தண்டனையா என்று அவர் சொன்னது ஒரு மிகுந்த பரபரப்பாக பேசப்படுகிறது. என்ன விதமான தண்டனை வழங்குவது என்பது மத்திய மாநில அரசுகளின் கைநிலையில் தான் இருக்கிறது. அதே போல என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசிடம் அறிக்கை கேட்டிருந்தார் நீதிபதிகள். ஆனால் அரசு தரப்பு அறிக்கை தாக்கல் செய்யாத காரணத்தினால் நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தார். ஏப்ரல் 2 அறிக்கை நீதிமன்றத்தில் கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு, அதாவது நாளைய பொழுது இந்த வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரது, கணேஷ் தலைமை காவலர்கள், முருகன் காவலர்கள், முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரின்சிஸ், வெயில் உள்ளிட்ட 9 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து தற்சமயம் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.